ஜீவா இருக்கப்ப அவனை கிள்ளியன்னு நினைச்சேன். நீ அவனை தப்பிக்க விட்டதுனால இன்னைக்கு அவன் கொம்பேறி மூக்கா என்னையே கொத்த பாக்குறான். உன்ன அடிப்பட்ட பாம்பு கடிக்கத்தானே செய்யும். நீங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடணுங்கிறதுக்காக குழந்தையா இருக்கும் போது அவன் உயிரை காப்பாத்தினேன். கள்ள நோட்டை மாத்தி வச்சப்போ உங்களுக்கு பயந்து கோர்ட்ல போய் சொன்னேன். இன்னைக்கு அன்னத்தை கொலை பண்ணிட்டீங்க, அவனையும் கொல்ல பாக்குறீங்க. இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க போறதில்ல. அவனை நிரபராதி நிரூபிச்சு அவன் கையாலேயே என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த சொத்துக்களை எல்லாம் அவங்கிட்ட ஒப்படைக்கத்தான் போறேன். சபதம் போடுறியா? சபதம் போடுறவெல்லாம் பாஞ்சாலி ஆயிட்டா அப்புறம் மகாபாரதத்துக்கே மதிப்பு இல்லாம போயிடுண்டி. அந்த கெட்ட பேர் உன்னால மகாபாரதத்துக்கு வந்துடக்கூடாது பாரு. லக்ஷ்மி, உன்னை உயிரோட விட்டா தானே நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப, சொத்தை ஒப்படைப்ப. உன்னையே கொன்னுட்டா டாடி, உங்க இஷ்டப்படியே சுந்தரத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மம்மி ஒண்ணு செஞ்சிடாதீங்க, அவங்கள விட்டுருங்க டாடி. என் பொண்ணுன்னா என் பொண்ணுதான். பிள்ளைக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் பெத்தவளுக்கு இல்லையாடி. இதோ வருமா, என்ன காப்பாத்து, உன் வாழ்க்கை நாசமாக்கிக்காத. அங்கிள், இதுக்கு மேல உங்க பேச விட்டா காரியத்தையே கெடுத்துருவாங்க, ஜாக்கிரதை. கரெக்டா. இவளை கட்டி போட்டுட்டு ரேவதியை கூட்டிட்டு எஸ்டேட் பங்களாக்கு வந்துரு. கல்யாணத்துக்கு நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்ப ரெடி பண்ணுவ, கல்யாணத்தை நிறுத்திடுவேன். மம்மி வேண்டாமா, இதுக்கு நீ ஒத்துக்காத. ரேவதி, அங்க தப்பிச்ச ஜெகன் முத்துமாணிக்கத்தோட பொண்ணை பாக்குறதுக்கு கண்டிப்பா இங்க வருவான். எல்லாரும் உஷாரா இருக்கணும். அவனை கண்டுபிடிக்க முடியலனா நம்ம டிப். நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போங்க, நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் போங்க. சார், யாரா நீ? ரைபிளுங்க. என்ன தெரியல? நான் தான். ஜெகன், நீங்களா? ஜெகன். ரேவதி, 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 ரேவதி. என்னது? ஜெகன் ரேவதியோட தப்பிச்சுட்டானா? ரேவதி, ரேவதி, என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. சொல்லுமா, என்னமா சொல்ற? நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனாலதான் புரியும்படி சொல்லுமா. அதனாலதான் விஷத்தை சாப்பிட்டுட்டு. விஷத்தை குடிச்சிட்டியா? என்ன காரியம் பண்ணிட்டேன்? ரேவதி, உன்னை நான் சாக விட மாட்டேமா? உன்னை நான் சாக விட மாட்டேன்.
கவலைப்படாத தம்பி, இன்னும் கொஞ்சம் நேரத்துல கண்ணு முழிக்குதாலியான்னு பாரு. ஐயா, இவனை நீங்க காப்பாத்துறது மட்டுமில்ல, எங்களை நீங்க காட்டியும் கொடுக்கல. அதுக்காக உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. பரவாயில்ல தம்பி, என் பச்சளை வைத்தியத்தினால மட்டும் இந்த பொண்ணு பிழைக்கல. உங்க 2 பேருக்கு மத்தியில இருக்கிற அன்பு, அப்புறம் ஆத்தாவோட கருணை, அந்த 2 தான் இந்த பொண்ணை பிழைக்க வச்சிருக்கு. அப்ப நாங்க புறப்படலாம். சாமி சாமி, நம்ம இடத்துக்கு போலீஸ் வந்துட்டு இருக்காங்க சாமி. பயப்படாத தம்பி, இந்த இடத்துல வந்து எந்த போலீஸும் உங்களை பிடிக்க முடியாது. நீங்க 2 பேரும் உள்ளார போய் ஒளிஞ்சுக்குங்க. டேய், கூப்பிடற அந்த சொக்கனையும் சொக்கியும். காட்டு பூ புத்திருச்சு கண்ணி நாகமாயிடுச்சு, காட்டு பூ புத்திடுச்சு கண்ணி நாகமாயிடுச்சு. ஓடி வந்தவங்களை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? டேய், யாருங்க ஓடியும் வரல, நான் யாரையும் ஒளிச்சு வைக்கல. போய் சொல்றியா? டேய், உள்ள போய் பாரு. இல்லடா, என் உத்தரவு இல்லாம யாரும் கூடாத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்ப உள்ள இருக்கிறவங்களை வெளியே வர சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, அப்புறம் உள்ள என்ன வெளியே என்ன, மரியாதையா இடத்த காலி பண்ணு. ஏய், சுருட்டண்ணையும் சுற்றத்தையும் கவனிங்கடா. இனிமே நீ கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஜெகனை நீங்க சுட்டா உங்களை நான் சுட்டுடுவேன். லட்சுமி, என்ன சுடுற அளவுக்கு நீ தயாராயிட்டியா? அந்த அளவுக்கு புருஷனை சாகடிக்கணும்னா பொண்டாட்டிக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கு. நான் அப்படி எப்பவுமே நினைச்சதில்ல. இப்ப கூட நீங்க ஜெகனை சுட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக, அவன் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக பெத்த துப்பாக்கிய காட்டி மிரட்டின. என்ன நம்புங்க. ஜெகனோட குடும்பத்தை அழிச்சீங்க, சொத்தையெல்லாம் அபகரிச்சீங்க.
இப்பவாவது மனசு திருந்தி இவங்கள வாழ வைங்க, வாழ வைங்க. லட்சுமி, லட்சுமி, இதுக்கு மேலே திருந்தலன்னா நான் மனுஷனே இல்லம்மா, மனுஷனே இல்ல. ஜெகன், உன் ஆஸ்தி மட்டும் இல்லப்பா, என் ஆஸ்தி சேர்த்து உனக்கு கொடுக்கறேன். லட்சுமி, உன் ஆசைப்படியே உன் கையாலேயே இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருமா, சேர்த்து வச்சு. இப்பதாங்க என் மனசு நிறைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. இன்ஸ்பெக்டர், ஜெகன் நிரபராதி, நான் தான் குற்றவாளி. கள்ள நோட்டை மாத்தி வச்சது நானும் சுந்தரமும் தான். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க.